என்ன சார் பாத்தீங்களா நம்ம குருமூர்த்தி அண்ணா என்ன சொல்லியிருக்கான்ட்டு? ஆப்ரேஷன் தைலாபுரத்தை சக்சஸ்ஃபுல்லா ஒண்ணுமில்லாம ஆக்கிட்டு இப்ப அடுத்ததுக்கு போயிட்டாரா? என்ன சொல்லியிருக்காரு? அவர் சொல்லியிருக்கார் அண்ணாமலை தான் வந்து இங்க ஃபேஸ் லீட், நயினார் எல்லாம் ஒண்ணும் இல்லை, அண்ணாமலை லீட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது பாஜக அவங்களுடைய நிலை தமிழ்நாடு பாஜக என்ன ஆகுங்கிறத தாண்டி தமிழ்நாடு பாஜக தலைவர் தலைமையாக முகமாக யார் இருப்பான்னு குருமூர்த்தி முடிவு பண்ணக்கூடிய இடத்துக்கு தான் இன்னைக்கு தமிழ்நாடு பாஜக இருக்கு. மொத்தத்துல நயினார் மட்டும் தலைவர் பேருக்கு தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா யார் வந்து கேம்பெயின்ல லீடிங் கொடுக்கணும் அப்படின்றத குருமூர்த்தி அவர்கள் வந்து முடிவு பண்றாரு. அதாவது இப்ப நயினாரும் எடப்பாடியும் டம்மி இல்ல சும்மா என்டிஏவினுடைய முகமாக இங்க இருக்கக்கூடியவர் அண்ணாமலைன்னு அவரு சொல்லியிருக்காரு. அதுவும் நேஷனல் டெலிவிஷன் இங்கிலீஷ் மீடியால அவரு 1-to-1 பேட்டி கொடுத்துருக்காப்புல. அதுல தான் குருமூர்த்தி இதை போட்டு உடைச்சிருக்கார். இப்போ ஒரு உடைச்சது இந்த விஷயத்தையா இல்ல ரெண்டு கட்சியினுடைய கூட்டணியவா இல்ல என்டிஏவினுடைய எதிர்காலமாங்கிறது நம்ம பொறுத்திருந்தா அப்படிங்கிற இடத்துக்கு தான் அது போயிருக்கு. இப்போ உள்ளபடியே என்ன சிக்கல்னா அண்ணாமலை அவருக்கான பொறுப்பு கொடுக்காததுனால அவர் அதிருப்தியில தான் இருக்காரு. இல்லைன்னா அவர் பாட்டுக்கு சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருக்காரு. அது ஒரு விதமான யோகா டேக் அவர் பண்ண அது ஒரு விதமான மேபி அது ஏதாவது தனுசு ஆசனமா இருக்குமா நமக்கு தெரியல. ஏதோ ஒரு ஆசனம், பட் அது ஒரு டஃப். இன்னைக்கு தமிழ்நாட்டு பாஜகல யோகா பண்ணவங்க நீங்க நயினார்ல இருந்து நமிதா வரைக்கும் எடுத்துக்கிட்டாலும் தி பெஸ்ட் பர்ஃபார்மர் யாரு? அண்ணாமலை. நமிதா அப்படி எடுத்தீங்கன்னா எல்லாரும் தானே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் டாக்டர் தமிழிசை, அந்த பக்கம் அமித்ஷாஜி மோடிஜியை கூட எடுத்துக்கங்களேன். தமிழ்நாட்டில் இந்த பெஸ்ட் பர்ஃபார்மர் யாருன்னா அண்ணாமலை. அதுக்கான அதாவது அவர் வந்து கட்சியினுடைய அந்த மாஸ் கூட்டினது மட்டும் இல்ல, யோகா பெர்ஃபார்மன்ஸ்னாலும் அவர் தான் வரார், சாட்டை அடினாலும் அவர் தான் வரார், எலெக்ஷன்னாலும் நான் தான், யோகானாலும் நான் தான். இப்ப அந்த இடத்துக்கு வந்திருக்காருன்னா இதை எடப்பாடி சொல்லணும் இல்ல நயினார் தானே சொல்லணுங்கிற கேள்வி வருது. இல்லை, அண்ணாமலை தான் எங்களுடைய பிரச்சாரத்துக்கான முகம். இப்போ வழக்கமா என்ன பண்ணுவாங்க, சிறப்பு பேச்சாளர்கள் பிரச்சாரத்துக்குன்னு குழு அமைப்பாங்க. கடந்த காலத்துல இல்லை ஸ்பெஷலான ஆட்கள் எல்லாம் சேர்ப்பாங்க, சினிமா பிரபலங்களை சேர்ப்பாங்க, இல்லை கட்சியிலே மூத்த தலைவர்களை தலைமையாக போடுவாங்க. இதெல்லாம் நடக்கும். ஏன்னா அவங்க ஒரு மாஸ் லீடர்ஸ்னு காட்டுவதற்கு. அந்த வகையில் ஸ்மிருதி இராணி அவர்களெல்லாம் வானதிக்கு பிரச்சாரம் பண்ண, வானதி சீனிவாசன் அவர்களுக்கு பண்ண கூப்பிட்டு இருந்தாங்க கடந்த காலத்துலன்னு பார்த்தோம். இப்போ அண்ணாமலை முகம்னா இதை நயினார் தானே சொல்லணும். இதை சொல்றதுக்கு குருமூர்த்திக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னு ஒரு கேள்வி வருது. ஏன்னா நயினார் ஏற்கனவே சொல்லியிருக்காரு, அவர் எங்க கட்சியெல்லாம் இல்லை குருமூர்த்தின்னு ஏற்கனவே சொல்லிட்டாரு. இது ஓஹோ நான் வந்து ஆர்எஸ்எஸ் காரன் தான், பிஜேபியில இல்லை அப்படின்னு நீ சொல்லி காட்டுறியா, நீயே டம்மின்னு நான் அனௌன்ஸ் பண்றேன். தலைமையே வந்து எங்க வீடை தேடி பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு போகுது, என்னையே நீ ஆள் இல்லைன்ற மாதிரி நீ எப்படி பேச? அமித்ஷா அதனால நான் நிர்ணயம் பண்றேன், இவர் தான் வந்து தேர்தல் கேவல ஆள். இன்னொரு வார்த்தை என்ன சொல்றேன்னா, அதாவது பாஜக தமிழகத்தை சொல்றாரா இல்ல மொத்தமா சொல்றாரான்னு எனக்கு தெரியல. ஆனா பாஜகவில் அதிக ஃபாலோவர்ஸ் இருக்கிறது யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்களுக்கு தான். அப்ப நம்ம கேள்வி என்னன்னா, அப்ப தமிழ்நாட்டுல ஒருத்தர் கூட மோடி அவர்களையோ இல்ல அமித்ஷா அவர்களையோ மைண்ட்ல வச்சு இந்த கட்சிக்குள்ள வரல, அண்ணாமலை அவர்களை வச்சுதான் இந்த பிஜேபி கட்சிக்கே வந்து இங்க இருக்க மக்கள்கள் இளைஞர்கள்லாம் அவர் பின்னாடி நிக்கிறாங்க. இது தெரிஞ்சதுனாலதான் அவர் வெளியில போய் தனி கட்சி ஆரம்பிச்சிடக்கூடாதுன்னு இவ்வளவு சோப்பு போடக்கூடிய வேலையும் டெக்னிக்கலா அவங்க பண்றாங்கன்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அண்ணாமலை வெளியில போனா அவர் இழக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல, பிஜேபி இழக்கிறதுக்கு தான் நிறைய இருக்கு. அந்த இடத்துக்கு அவர் கொண்டு போய் நிறுத்திட்டாரு. அவர் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக இதெல்லாம் வந்து சமாளிச்சு ஏற்பாடு பண்றதுக்கான வேலைகளோ அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. தகவல்கள் என்ன வந்துன்னா, அண்ணாமலை கோயம்புத்தூர் சென்டருக்கே அவர் மூவ் ஆன் ஆயிட்டாரு. வீடு, மாடு, ஆடு இப்படி அவருடைய பணிகள் போயிட்டு இருக்குங்கிற மாதிரி வந்துச்சு. தவிர சென்னை சென்டருக்கே அவருடைய அரசியல் இதுக்கு பிறகு இல்லை அப்படிங்கிற ஒரு செய்திகளும் வந்துகிட்டு இருக்கு. இந்த சூழல்ல அவர் தான் முகம்னு சொல்வதன் மூலமாக யார் யாருக்கெல்லாம் ஒரு செய்தி சொல்றாருங்கிற ஒரு கேள்வி எழுது. எடப்பாடி வழக்கம் போல அமைதியா இருக்கார் அப்படிங்கிறது. எனக்கு என்ன கேள்வி வருதுன்னா, அவர் வந்து சொல்றாரு எலெக்ஷன் கேம்பெயினுக்காக வந்து அண்ணாமலை அவர்களே யூஸ் பண்ணுவோம் அப்படின்றாங்க. அப்ப அதிமுக வந்து இவங்க கூட கூட்டணியில இருக்கு. இப்ப இவருக்கு வந்து எடப்பாடி அவர்கள் சுத்தமா ஆகாது. ரெண்டாவது, அண்ணாமலை அவர்கள் வந்து இதுக்கு முன்னாடி ரொம்ப தெளிவா என்ன பேட்டியில சொல்லியிருக்காருன்னா, நான் சாகும் வரை ஒரு பாஜக தொண்டன், என் கட்சிக்கு வேலை செய்வேன், என் கட்சி முன்னேற்றத்துக்காக நான் வேலை செய்வேன், நான் ஏன் போய் மற்ற கட்சிக்காக வேலை செய்வேன்னு அவர் சொல்லியிருக்காரு. அப்போ இவர் அதிமுகவுடைய கேண்டிடேட் ஒருத்தர் கூட கேம்பெயின் பண்ண மாட்டாரா அப்படின்ற கேள்வி வரல. இல்ல, டே ஒன்று நீங்கள் வேறு எப்படி மாற்றம்னு, அண்ணாமலையுடைய முதல் கேம்பெயினை எடப்பாடி தொகுதியிலிருந்து எடப்பாடி பழனிசாமி அண்ணன் அவர்களை முதல்வர் ஆக்குங்கள் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிக்க போதுன்னா பாருங்களேன், நடக்காது. இல்ல, எடப்பாடி குறித்து வெளியில் சொல்ல முடியாத வார்த்தைகளை எல்லாம் பொது மேடையில பேசிட்டு அமித்ஷாவுக்கு இந்த கூட்டணி முடிவை விருந்து வச்சாருல்ல, அண்ணாமலை அன்னைக்கு யார் வீட்டுல போய் உட்காந்து சாப்பிட்டாரு? எடப்பாடி அவர்கள் வீட்டுல தான் போய் உட்காந்தாரு. அதுல ஏதோ ஒரு பதார்த்தம் நல்லா இருக்குன்னு திரும்ப வைங்கன்னு கேட்டு வாங்கி சாப்பிட்டாரு. நல்லா செய்திகள் வந்தது, இந்த ஐட்டம் நல்லா
இருக்கு, அது ஏதோ ஸ்வீட் வகையோ ஏதோ ஒன்று, அதை கூடுதலாக திரும்ப இன்னொரு முறை வைக்க சொல்லிலாம் விரும்பி கேட்டு சாப்பிட்டார். அங்கே வீட்டில் இருந்து அதிமுக காரங்களே அதிர்ச்சி ஆயிட்டாங்க. இந்த தம்பி வரமாட்டார், வீட்டு வரைக்கும் வந்துட்டு சரி நான் அப்புறம் பார்த்துக்கிறேன்னு அமித்ஷாட்ட வாங்கிட்டு வெளியில் போயிடுவார்னு பார்த்தா உட்காந்து ரசிச்சு சாப்பிட்றாங்க. பக்கத்தில் உட்காந்துருக்க ஆள் அப்படி. இப்போ அமித்ஷாஜி இருக்கும்போது அஜய் நீங்க கூட்டணி வச்சா நான் எதிரியா இருந்தாலும் இறங்கி போய் சாப்பிடுவேன். அப்ப அமித்ஷாஜியை வந்து உருக வைக்கணும் இல்ல, வீட்டுக்கே போய் கை நினைச்ச பிறகு பிரச்சாரம் பண்றது பெரிய விஷயமா அப்படிங்கிறது உள்ள மனசுல 1000 இருக்கட்டும். வீட்டுக்குள்ள போய் கை நினைச்ச அந்த ஒரு அன்புக்காக வச்சு அண்ணாமலை முதல்ல ஆரம்பிப்பார். அவர் ஆரம்பிச்சாருன்னா அங்க இருக்கக்கூடிய எந்தெந்த தொகுதிகள்லாம் போக போறாரோ அந்த தொகுதியில அதிமுக பாஜகக்குள்ள பெருஞ்சண்டையை அவர் தான் தொடங்கி வைக்க போறாரோன்னா அவராது அதிமுகவோட கேம்பெயினுக்காக போயிட்டு அவர் பாஜக பத்தி ஏதாவது பேசிட்டு இருப்பாரோ, பாஜகவினுடைய பெருமையை பேசி இல்ல இப்ப அண்ணாமலை வந்து அது நெகட்டிவா மாறிடுச்சுன்னா அதிமுக வேலை செய்யாம போயிட்டாங்கன்னா அண்ணாமலையை அப்புறப்படுத்தினார் எடப்பாடியினுடைய ராஜதந்திரம். நீங்க அந்த தம்பி ஓட்டு கேட்டு இங்க வந்திருக்காங்க கட்சியில இருந்து நீக்கணும்னு சொல்லி தானே வந்து நீ காய் நகர்ந்த அவரே வந்து உனக்கு கேம்பெயின் பண்றாரு. அப்ப அவர் அனுப்புனீங்களா இல்லையா, இல்ல அதை விட அதிகாரம் பொருந்திய பதவியாது இவர் எப்படி முகமா வர குழம்பு ஒண்ணு. ரெண்டாவது இவர் அதிமுகவை பழி வாங்குறாரோ இல்லையோ பாஜகவோட கேண்டிடேட்டை பூரா காலி பண்றது தான் அவருடைய முக்கிய நோக்கமாக இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கு 4 பேர், அதுல அநேகமா 2 பேருக்கு சீட்டு கொடுப்பதற்கு வாய்ப்பு இல்லை. வயதின் காரணமா நான் சொல்றேன். ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்க 4 பாஜக எம்எல்ஏல 2 பேருக்கு வயசு 80. டாக்டர் சரஸ்வதி அவர்கள் ஆகட்டும், அதே போல திரு எம்ஆர் காந்தி அவர்கள் ஆகட்டும், இவங்க 2 பேருக்கும் ஒரு மரியாதையான சென்ட் ஆஃப் இருக்கும். அந்த அவங்க ஒரு அமைப்பு வச்சிருக்காங்கல்ல வயசானவங்க ஆலோசனை குழு, ஏதோ ஒரு மண்டல் அதுல போட்டுருவாங்க. இப்ப மீதி நயினாருக்கோ வானதிக்கோ இவர் வந்து பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு அவங்க உள்ளுக்குள்ள நினைப்பாங்க. குறிப்பா நயினார் அவர்கள் தம்பி வந்தா இங்க எதையாவது கிளப்பி விட்டுட்டு கிண்டி விட்டுட்டு போயிட்டாரு என்ன பண்றது, இல்ல பிரச்சாரம் பண்ணியே திருவண்ணம் தர நான் வேற இடத்துக்கு பிரச்சாரத்துக்கு போற மீன் ஒரே ஸ்டேஜ்ல ஏறாம போயிருவாங்க. வானதி அக்காலாம் வர ரீசெண்டா இப்பதான் வந்து கம்ப்ளைண்ட் வேற கொடுத்துருக்காரு. சும்மா கொஞ்சம் வாய மூடிட்டு இருக்க சொல்லுங்க அண்ணாமலை அவர்களை. எப்ப பார்த்தாலும் ஏதாவது பேசி இந்த கூட்டணிக்குள்ள பிரச்சனை கொண்டு இல்ல. ஹைலைட் என்னன்னா கோயம்புத்தூர் தொகுதிக்கு அண்ணாமலை குறி வைக்கிறாருன்னு சில செய்திகள் போயிட்டு இருக்கு. அக்கா தொகுதியிலே கை வச்சு அக்கா நீங்க வேற இடத்துக்கு போங்க அனுப்பி கிணிப்பி விட்டுட்டா என்ன பண்றது. நம்ம இத்தனை ஆண்டுகள் இவ்வளவு சீனியரா இருந்து அவங்க வந்து அட்வொகேட்டா இருந்த காலகட்டத்தில இருந்து அதுக்கு முன்னாடி இருந்த அவங்க வளர்ந்து வந்தவங்க தான் RSS இதுல இருந்து அதை பின்பற்றி அடியொற்றி வளர்ந்து எடுக்கப்பட்ட ஒருவர் தான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம இத்தனை வருஷமா அந்த காலகட்டத்தில இருந்து போராடி இதுக்கு போய் ஆளே இல்லாத 10 பேர் கூட்டத்தில் பேசுறதுல இருந்து வளர்ந்து வந்திருக்கோம். இந்த தம்பி வந்து நம்மளுங்கிறது கிளம்புங்க நம்மள தூக்க பாக்குறாங்க. ஏன்னா 2 பேரும் டேர் ஆகுறாங்கல்ல அவங்க இடத்துக்கு கூட நீங்க போய்க்கோங்கக்கா. அந்த மாதிரி அவங்க 2 எப்ப நீ ஏற்கனவே ரொம்ப ஸ்ட்ராங்கான கண்டென்ட் மடக்குறிச்சி நாகர்கோயிலுக்கு நீங்க போங்க, நீ அங்க போனாலும் சரி மடக்குறிச்சி நாகர்கோயிலுக்கு போங்க. இவங்களுக்கு விஷயம் தெரியாது. வந்து எந்த அடிப்படையில வானதி அக்கா வந்து வந்திருப்பாங்க, அவங்க அந்த மண்டலம் கொங்கு மண்டலத்துல அந்த சாதி அடிப்படையில கூட ஓட்டு வாங்கி அவங்க அங்க வந்திருக்கலாம். இவங்களை கொண்டு போய் நாகர்கோயில் இருந்தா அவங்களுக்கு எந்த ரீதியில இவருக்கு என்னன்னா இவருக்கு அட்வான்டேஜ் அதே ஓட்டு நமக்கு விழும் இல்ல. கரெக்ட். நம்மளும் உடன் பங்காளி, நம்மளும் உடன் பங்காளி கணக்குல வந்துருவோமே. ஒரு எஸ்பி வேலுமணி அவர்கள் வானதியோட நமக்கு நல்லா வேலை செய்ய மாட்டாரா நம்ம அண்ணன் அப்படிங்கிற அந்த இதுவும் இருக்கணும் வைங்களேன். இன்னொன்னு குறிப்பிட்டீங்க மோடிஜி அமித்ஷாஜி மூஞ்சிக்கு இப்போ ஓட்டு விடாத அண்ணாமலைக்கு விடுமானா இல்ல, அது அவங்களுக்கே தெரிஞ்சது தானே. ஏன்னா கடந்த தேர்தல்ல அண்ணாமலைக்கே ஓட்டு கேட்ட பகுதிகளில் இருந்த போஸ்டர்களில் மோடி அமித்ஷா முகத்துக்கு பதிலாக ஜெயலலிதா எம்ஜிஆர் போட்டோக்களை ஒட்டித்தான் ஓட்டு கேட்டார்கள். அண்ணாமலைக்கு 21 அந்த நிலைமை. ஒரு வேளை இன்னைக்கு அவரு வளர்ந்திருக்காரு, பெரிய அளவுக்கு மாறி இருந்தாலும் அண்ணாமலை முகம் இல்லாம இவங்க இப்போதைக்கு வரைக்கும் அதிமுக உள்ள சேர்த்தது அதிமுக உள்ள இல்லைனாலும் டிடிவியை கணக்கு காட்டி ஜெயலலிதா எம்ஜிஆர் படத்தை போட்டு தான் ஓட்டு கேட்க போறாங்க அப்படிங்கிற நிலைமைக்கு தான் அவங்க இருக்காங்க. இது ஒரு பக்கம். இப்ப என்னன்னா அண்ணாமலை தான் முகம்னு மாநில தலைமை ஏத்துக்குமா? அது என்ன மாநில தலைவர் அவர் இப்போ இதெல்லாம் முடிச்சுட்டு தான் வரணும். ஏன்னா அண்ணாமலை ஒரு நாள் உட்காந்து பாஜக ஆட்சின்னு தான் நான் சொல்லுவேன். பாஜக கூட்டணியை விட எனக்கு பாஜக தனித்த ஆட்சி அமைக்கணும்னு பேசிட்டாரு. நான் என்ன கேட்டீங்கன்னா நான் பாஜக தொட்டேன், நான் பாஜக தான் முழுசு. ஆனா இது என்னோட தனிப்பட்ட கருத்து. இப்படி அண்ணாமலை ஒரு நாள் சொன்னதுக்கு இந்த சின்ன பசங்களை இம்போசிஷன் எழுதுவாங்கல்ல, எழுதி சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி 5 நாள் அவர் எடப்பாடி அவர்கள் தான் முதல்வர் வேட்பாளர், எடப்பாடி அவர்கள் தலைமையில தான் ஆட்சி அதிமுக பதிய வைக்கிறாரு அப்படின்னு அவர் 5 நாள் திரும்ப 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 ஸ்ரீராம ஜெய மாதிரி அண்ணாமலை ஒரு பிரஸ் மீட் கொடுத்துட்டு போனதுக்கே நமக்கு இவ்வளவு வேலை ஆயிடுச்சுன்னு பார்த்தாரு. இப்போ இதெல்லாம் பேசினா இப்போ குருமூர்த்தி கொடுக்குற பிரஸ் மீட்டுக்கும் நம்ம பதில் சொல்லணுமா? பதில தேடனா நயினார் அவர்கள் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு அவர் போய் நிக்கிறாரு. இல்ல இப்போ இவ்வளவு சிக்கல் வருதுன்னா அவங்க வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸான அளவுக்கு பயன்படுத்திக்கலாம். ஏன்னா இதுக்கு முன்பாக டாக்டர் தமிழிசை அவர்கள் தலைவராக இருந்தபோது ஒரு பக்கம் எச் ராஜா பேட்டி கொடுப்பாரு, ஒரு பக்கம் சுப்பிரமணியன் சாமி ஏதாவது தான் பேசிட்டு போயிடுவாரு. அவங்க ரெகுலராக வந்து
திரு ஹெச் ராஜா அவர்களின் கருத்து ஆமா. அவருடைய சொந்த கருத்து, அதற்கும் கட்சியினுடைய கருத்து கிடையாது அப்படின்னு சில இப்ப அண்ணாமலை அவர்களுக்கும் அவங்க அதே தான் சொன்னாங்க. இது அண்ணாமலை அவர்களுடைய கருத்து, பாஜக கட்சியுடைய கருத்து கிடையாது. நயினா நாகேந்திரன் அவர்கள் சொல்றது மட்டும்தான் பாஜகவுடைய கருத்தா நீங்க எடுத்துக்கணும். இதை ஒரு 8 வருஷம் இதுக்கு முன்னாடி சொன்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால டாக்டர் தமிழிசை அவர்களுக்கு ஒரு புதிய பொறுப்பை கொடுத்து எதெல்லாம் கட்சியோட கருத்து என்று ஃபேக்ட் செக் செய்து வெளியிடும் அணின்னு ஒரு ஒரு மூத்த தலைவரை ஓட்டு கூட அவங்க செய்வாங்க அப்படிங்கிற இடத்துக்கு வருது. ஏன்னா எடப்பாடி நிச்சயமா ரசிக்க மாட்டார். நீங்க அண்ணாமலை சார்ந்த கொஸ்டின்ஸை அவர் அட்டன் பண்றதும் இல்லை, அதுக்கு ரியாக்ட் பண்றதும் இல்லை. 2ஆம் கட்ட தலைவர் கூட ரியாக்ட் பண்ணக்கூடாது, தம்பியே இருக்கப்படாது அப்படிங்கிற இடத்துக்கு தான் அவர் யோசிச்சு காய் நகர்த்திட்டு இருக்காரு. அவர் முதல்ல கூட்டணி அமைஞ்சதை ஒத்துக்கிறாரான்னு நமக்கு தெரியல, ஏன்னா ரொம்ப அமைதியா இருக்காங்க. ஒவ்வொரு விஷயம் அமித்ஷா வந்து கூட்டணி ஆட்சின்னு சொன்ன பிறகு ரொம்ப ஆள் இருக்கிற இடமே தெரியல. ஸ்டாலினையாவது குறை சொல்லிட்டு இருந்தாரு, இப்ப அதையும் ஆளை காணோம். ஆனா அமித்ஷாவை டிஃபெண்ட் பண்றாப்புல பிரஸ் மீட்ல பேசுறாரு. அது அமித்ஷா அவர்களுடைய தனிப்பட்ட கருத்து. இது அவங்க இவர் ஆகிட்டாப்புல. சார் இந்த மாதிரி ஆங்கிலம் பேசினா அவமானம்னு சொல்றாரு சார், அவமானப்படுற நாள் வரும்னா அது உள்துறை அமைச்சர் அவர்களுடைய சொந்த கருத்து அப்படின்னு அவருக்கு ஒரு தனிப்பட்ட கருத்து இருக்க கூடாதா? நாட்டில் இது ஒரு ஜனநாயக நாடு தானே அப்படின்னு கேட்டுட்டு அடுத்து ஒரு ஹைலைட் சொன்னார். அவர் சொல்ல வந்தது என்னவா இருக்கும்னா, தாய்மொழியை விட இதை அதிகமாக தெரிந்து கொள்கிறார்கள் என்கிற ஒரு வருத்தத்தில் அவர் சொல்லியிருக்கலாம். இந்திய படிச்சுட்டு எங்களை என்ன பண்ண சொல்றீங்க? இங்கிலீஷ் படிச்சாவது எங்களுக்கு வேலை கிடைக்குது, போறோம். அதெல்லாம் நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும். அது தனிப்பட்ட கருத்துன்னும் போது நீங்க இதை அவர்கிட்ட, அதாவது நயினார் கூட வந்து அதை டிஃபெண்ட் பண்ணல. ஆனா எடப்பாடி அவர்கள் டிஃபெண்ட் பண்றது அந்த இஷ்யூவே இந்த தமிழ்நாடு சென்டருக்கே திமுக நிறைய ரியாக்ட் பண்ணுது. தமிழ்நாடு பாஜகவில் விஷயம் தெரிஞ்சவங்க இதுக்குள்ள போய் மொழி சண்டைக்குள்ள சிக்கனா அது அட்வான்டேஜ் டிஎம்கே தான் அமைதியா இருக்காங்க. எடப்பாடி அவர்கள் வந்து ஐயோ அமித்ஷாவை பத்தி பேசிட்டாங்களா, நயினாரை திட்டிட்டு போட்டு வந்திருப்பாரு, பெரிய ஜியை திட்டாங்களா, நம்ம 3 கார் தாண்டி போயிருக்கோம், அவரை தானே மீட் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு அந்த ஒரு அன்புல அவர் அவசரமா போய் நம்ம வீட்டில் அவருக்கு விருந்தெல்லாம் கொடுத்துருக்கோம். டெல்லி வந்தா நம்ம வீட்டில் சாப்பிடணும்னு சொல்லியிருக்காரு. இன்னும் அந்த முறை விருந்தெல்லாம் இருக்குல்ல, கை நினைக்கிறது மாத்தி அதெல்லாம் இருக்கேன்னுட்டு அவர் பாஞ்சு வந்து சொல்லி சிக்கியிருக்காரு. முருகர் மாநாடுக்கு அவர் வந்து வாழ்த்து சொன்னார் பாத்தீங்களா எடப்பாடி அவர்கள். ரொம்ப முக்கியமான ஆக்சுவலாக முருகர் மாநாட்டுக்கு பிரதிநிதி யாரையாவது அனுப்பினாலும் அது ஒரு பக்கம் போனாலும் இப்போ அது ஒரு துரதிருஷ்டவசமான நிகழ்வு நடந்திருக்கு. வால்பாறையினுடைய அதிமுக எம்எல்ஏ உடல்நலக்குறைவால் காலமாயிருக்காரு. மேபி அது சார்ந்த விஷயங்களையும் அவர் இருப்பார், போகாததுக்கு அது ஒரு காரணமாக கூட பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் அதிமுகவினர் அதிமுக கொடியோடு போவதை அதிமுக அனுமதிக்குமாங்கிறத நம்ம கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். ஏன்னா இன்டர்னலாக போச்சு அப்படின்னா கம்ப்ளீட்டாக நீங்கள் அது அடுத்து எத்தனை எலெக்ஷன் ஆனாலும் சிறுபான்மை மக்கள் எங்களுக்கு ஓட்டு போட வேண்டாம் நீங்களே அறிவிக்கிற மாதிரியான கணக்காக அது போகும். ஏன்னா ஆர்எஸ்எஸ் ஏற்கனவே, அதாவது பாஜக ஏற்கனவே அதை சொல்லியிருக்கு, எங்களுக்கு இஸ்லாமியர்கள் ஓட்டு வேண்டியதில்லை. ஆனால் தமிழ்நாட்டில் சொல்லலை, அங்கே சொல்லிட்டு இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி முருக பக்தராக அவர் காவடி எடுத்துக்கிட்டே திருச்செந்தூர் போனாலும் அதை சிறுபான்மையினர் பார்க்கறதுக்கும் இந்து முன்னணி நடத்துகிற மாநாட்டில் யோகியும் பவன் கல்யாணம் இருக்கக்கூடிய மேடையில் இவர் யாருன்னா முடிஞ்சதுன்னு அர்த்தம். அதைத்தான் பிஜேபி எதிர்பார்க்குதுங்கிறதும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. எனக்கு என்னமோ இது ஒட்டு மொத்தமாக 2026 அதிமுகவை காலி செய்வதற்கு பிஜேபி ஒவ்வொரு வேலையா பார்க்குதோ. ஏன்னா நாளைக்கு 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு திமுகவுக்கு தான் நம்ம மட்டும்தாங்கிற இடத்துக்கு வரணுங்கிறதுக்காக இப்போ அண்ணாமலை எல்லாம் இங்கேயே வச்சு ஏடிஎம்கே முடிக்கிறது தான் நம்மளுடைய ஒரே டார்கெட். டிஎம்கேவை இந்த எலெக்ஷன்ல இருக்கிறது கிடையாதுங்கிறதுக்கு வராங்களோன்னு யோசிக்க வேண்டியிருக்கு. குருமூர்த்தி ஸ்டேட்மெண்ட்லாம் நம்ம அப்படிதான் அண்டர்லைன் பண்ணி பார்க்கணும். பார்ப்போம் சம்மந்தப்பட்டவங்க என்ன கருத்து சொல்றாங்க, உங்களுக்கு எதுவும் கருத்து இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நேரம் எடுத்து தான் பார்க்கணும்.